கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் வந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்து உயிர்த்தெழுந்து வானத்திற்கு ஏறி போனார். அப்பொழுது நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அவர் சொன்னது தான். அவர் வாக்கு மாறாத தேவன். சுமார் 2000 வருடங்களுக்கு மேல் ஆகியும் இன்னும் இயேசு வரவில்லையே என்று நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது என்னவென்றால், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது ஒன்றும் பொய்யாய் இராது, ஒன்றும் கீழே விழாது, எல்லாம் நிறைவேறும். இந்த பரிசுத்த வேதாகமம் 100க்கு 100 உண்மை. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் வருவார். ஆனால் அவர் தாமதிக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். எப்படியாவது இன்னும் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? இன்னும் அதிகமான ஜனங்கள் என்னுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட மாட்டார்களா? இன்னும் அதிகமான ஜனங்கள் எரிகிற அக்கினி தீச்சூளையாகிய நரகத்திற்கு தப்புவிக்கப்பட மாட்டார்களா என்ற ஆதங்கத்தோடும் என்ற அன்போடும் கருணையோடும் கூட தான் தேவன் இன்னும் வருவதற்கு தாமதித்திருக்கிறார். ஆனால் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இயேசு வருவார். அதை நாம் விசுவாசித்து இன்னும் அதிகமாக அவருக்காக காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முந்தைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசீர்வாதம் நித்தியமான சந்தோஷம். அது மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நாம் அடைய வேண்டுமானால் பொறுமை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். நாம் இன்னும் விசுவாசத்திலே வளர வேண்டும். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்வார் என்ற விசுவாசத்திலே இன்னும் உறுதியாய் நிலைத்திருந்து வளர வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம். மணவாளனுக்கு காத்திருந்த அவர்கள் தீவட்டிகளோடும் வந்தார்கள். ஆனால் 5 பேரிடத்திலே எண்ணெய் இருந்தது, 5 பேரிடத்திலே எண்ணெய் இல்லை. மணவாளன் இதோ வருகிறார் என்று சொன்ன பொழுது எண்ணெயோடு வந்தவர்கள் சந்தோஷமாக புறப்பட்டார்கள். எண்ணெய் இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க போய்விட்டார்கள். அந்த நேரம் பார்த்து மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்து ஆயத்தமாயிருந்த 5 கன்னிகைகளை சேர்த்து கொண்டார். ஆயத்தமில்லாத 5 கன்னிகை திரும்ப எண்ணெய் வாங்கிவிட்டு திரும்ப கதவை தட்டின போது, நான் உங்களை அறியேன் என்றார். எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். நன்றாக துவங்கினார்கள், நன்றாக ஓடினார்கள், கைகளிலே தீவட்டிகளை வைத்திருந்தார்கள், ஆனால் எண்ணெய் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்ப்போம். நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்தால் நாம் அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோமா? எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. அது லட்சியமுள்ள வாழ்க்கை. பரலோக நன்மையை சுதந்திரிக்க போகிற ஒரு வாழ்க்கை. அதிலே நாம் உண்மையோடு, உத்தமத்தோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, பொறுமையோடு, தேவனுடைய பலத்தோடு ஓடுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார் என்று சொன்னது போல உடைய வருகைக்கென்று நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு காத்திருக்க ஆயத்தமாயிருக்க கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.